என் எக்ஸு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அவங்களா வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு லவ்குரு சேனல். நான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குரு பேசுகிறேன். ஃபைன் கைஸ் என் எக்ஸு இல்லை, கொஞ்சம் ஒரு கரெக்ஷன், குட்டி கரெக்ஷன். மை எக்ஸ் க்ரஷ், ஓகேவா? எக்ஸ் க்ரஷ்னா எந்த மாதிரி அப்படின்னா, ஓகே நான் வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது கைண்ட் ஆஃப் ஜூனியர் பண்ணவங்க, சரியா? நானும் அவங்கள வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் அப்படின்னா நல்லா க்ளோஸாக பேசி பழகிட்டு இருந்தோம். ஓகேயா, கமிட்லாம் ஆகலை, பட் க்ளோஸாக பேசி பழகிட்டு இருந்தோம். அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒன்று வந்து எனக்கு அப்போதைக்கு சைக்காலஜி ஓரளவுக்கு பேசிக்காக அப்போ தான் லேர்னிங் அந்த ஸ்டேஜஸ். ஸோ என்னது அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருசாலாம் பேச தெரியாது. ஸோ மோஸ்ட்லி பல்பாகிட்டே இருப்பேன். செகண்ட் திங் என்னது அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப டாக்ஸிக்கு, இன்செக்யூரிட்டி, ஓகே, அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் அந்த பொண்ணு இருந்துச்சு. ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் நல்லா பேசணும் பழகணும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஓகே நான் கொஞ்சம் வீக்காகவும் இருந்தேன். ஓகே அதனால் என்னாச்சு அப்படின்னா அப்படியே செட் ஆகலாம், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு. அப்படியே மன வருத்தத்தோடு அங்கேருந்து வந்துட்டேன். ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஆஃப்டர் ஐ திங்க் 8 இயர்ஸ் கிட்ட இருக்குங்க. இப்போ வந்து 1 வீக் முன்னாடி ஓகே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சினாங்க. ஓகே நான் ஷாக்கு. ஓகே இந்த பொண்ணா, ஓகே இவருக்கு சம்மந்தமே இல்லை இப்போ மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபைன் நானும் ஹாய்னு அனுப்பினேன். ஓகே அடுத்தவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஓகே எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஃபைன் டே, ஓகே நீ எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவங்க நல்லா இருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் டைரக்ட், ஓகேவா? எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லு, ஓகே எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் பேச சொல்கிறேன், அவ்வளோதான், எதுவுமே கிடையாது. அந்த சும்மா பேச அந்த நோ, சிம்பிள் டைரக்ட். எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, உனக்கு ஓகேனா சொல்லு, உங்கள் வீட்டில் வச்சு பேச வைக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரில. நான் டக்குன்னு எதுவுமே யோசிக்கலை, டேரெக்டாக நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிட்டேன். ஓகே அப்படியே அவங்க ஓகே அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப என்ன அனுப்புனாங்க அப்படின்னா, ஓகே இப்போ வேறு என்ன லைஃப்பில் வேறு என்ன போகுது, ஓகே என்ன பிஸியான்னு சொல்லி வரிசை 2-3 மெசேஜ் அனுப்புனாங்க. தெரில, திடீர்னு போய்ட்டு நானே பிளாக் பண்ணிட்டேன். ஏன் பிளாக் பண்ணேன் எனக்கே தெரியும், பட் பிளாக் பண்ணிட்டேன். சரியா, பிளாக் பண்ணிட்டு அடுத்து நான் கண்டுக்கவே இல்லை. சரி நான் அவார்ட் வாங்குறேன். பட் அடுத்த நாள் நான் உட்காந்து யோசிக்கிறேன், ஏன் பிளாக் பண்ணேன். ஒரு செகண்ட் மனசு யோசிக்கும்ல, ஏன் நான் பண்ணது சரியா ரைட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசித்தேன். ஓகேவா, நாட் இன்ட்ரெஸ்ட் நோட்டோம், ஓகே பிளாக் பண்ணது சரியாக தப்பாக யோசிச்சுட்டு இருந்தேன். மெயினாக 3 விஷயம் வந்துச்சு. சரியா, ஒன்று என்னது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணு டாக்ஸிக் அண்ட் இன்செக்யூரிட்டி, அது எனக்கு கிளியராக தெரியும். அதனால் நான் நாட் இன்ட்ரெஸ்டட், பிளாக் பண்ணது எல்லாம் கரெக்ட், ஓகே அப்படின்னு எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. சரியா, செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எமோஷ்னல் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேசிக்கான ஐடியா என்னது அப்படின்னா சைக்காலஜியில், ஓகே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எக்ஸை விட பெட்டராக ஒரு பொண்ணே இருந்தால் கூட நம்மளோட மைண்ட் என்ன ஆகும்னா, ஒரு நம்ம எக்ஸ் இருக்காங்க, ஓகேவா, அவங்களோட பெட்டராக ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா கூட மனசு வந்து எக்ஸ் தான் விரும்பும். ஏன் விரும்பும் அப்படின்னா, எப்போயுமே எந்த பொருள் இல்லையோ அதுதான் நம்ம மனசு எப்போயுமே வேணும். ஓகேவா, அப்போ என்ன ஆகும்னா, இந்த பொண்ணு வந்து எக்ஸ் வந்து நமக்கு சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 50% இன்ட்ரெஸ்ட் லெவலில் பேசுகிறாங்க, ஓகேவா, இன்னொரு புதுசாக ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட வந்து 80% பேசுகிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கும், ஈவன் தோ உங்கள் எக்ஸை விட எல்லாத்துலேயுமே இந்த பொண்ணு பெட்டராக இருந்தால் கூட யார் நம்ம லைஃப்பில் இல்லை, எக்ஸ் தான் இல்லை. ஓகேவா, எக்ஸாமில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ யார் நம்ம இல்லையோ, ஓகே யார் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கலையோ அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்னதுன்னா எக்ஸ் கிட்ட தான் போகும். சரியா, அப்போ அதே மாதிரி தான். ஓகே என் எக்ஸ் கிரஷ் வந்தவொடனே எப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மெசேஜ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு இருக்கும். பட் அவங்க வந்து எப்படின்னா, ஓகே என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்ன உடனே நான் வந்து அதை ஒரு மிஸ்டேக் பண்ணல. ஓகே எனக்கு தெரியல, மேபி ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணல. ஓகேவா, நமக்கு வந்து நான் ஓகேவா அவளோட டாக்ஸிக் இன்செக்யூரிட்டி கிளியராக தெரியும். ஓகேவா, நான் வந்து என் எமோஷனல் கண்ட்ரோல் மீறி இல்லை, அவங்க தான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த என்னை நானே ஏமாற்றிக்காமல் நான் டக்குன்னு இல்லை, அவங்கள்ட்ட அவங்க பெட்டராக நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, ஓகே நம்மளை வந்து நல்லா பார்த்துக்க ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் அனுப்பிச்சிட்டேன். இது கரெக்டான விஷயம். இது செகண்ட் திங். சரியா, தேர்ட் திங் என்னது அப்படின்னா, நான் பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஓகே அது என்ன திங் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ ஓகே ஏன் வந்து ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து என்னை வந்து இப்படி பேசணும், ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ரொம்ப வருஷம் நம்மகிட்ட பேசாமல் இருந்தனால, நான் கொஞ்சம் மேபி ஹையர் வேல்யூ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அப்போ ஒரு நல்ல குவாலிட்டி, ஜென்ரலாக ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து பேசுவாங்க. சரியா, ஓகே பேசி இப்போ நான் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ எனக்கும் என் க்ரஷ்ங்கிற நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே நாங்கள் 2 பேரும் பேசுவோம், கொஞ்ச நாள் நல்லா டெவலப் ஆகும். பேசி நாங்கள் 2 பேரும் பேசி நல்லா டெவலப் ஆகி ஒரு நல்லா லவ் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்த பிறகு ஓகே தான் எனக்கு கல்யாணம், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னால் கரெக்டான விஷயம். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நல்லா டெவலப் பண்ணுறோம், லவ் பண்ணுற அளவுக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணி பேசினா கரெக்ட். ஓகே எந்த வெங்காயம் கிடையாது, டைரெக்டாக ஓகேவா உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறோம், ஓகேனா சொல்லு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரியா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பொண்ணுக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. ஓகே அந்த பொண்ணு பார்த்துருப்பா, எவனும் விளங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எவனையும் நான் ஏதோ ஒரு பரதேசியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த பரதேசியாக நீ யாரு, ஓகேனா சொல்லு, நான் உங்கள் வீட்டிலேருந்து பேசுகிறேன். இதுதான் அதுக்கு மீனிங், வேறு எந்த மீனிங்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கும், ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டோட இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஓகேவா
ரொம்ப மீன்ஸ் லவ் பண்ணுற அளவுக்குல, பட் ஓரளவு ரொம்ப பிடிச்சிருக்கா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னால் கூட அர்த்தம் ஓகேவா ஃபைன். ஒரு 70% இன்ட்ரெஸ்ட் லெவல் இருக்குது, நமக்கும் அந்த பொண்ணு கரெக்ட், இவ்வளோ கல்யாணம் பண்ணால் லைஃப் செட்டாக ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பின்னாடியும் டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இதான் அர்த்தம். வெறும் டைரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறியா ஓகேனா சொல்லு அப்படின்னா, ஏதோ ஒரு பிரதேச கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு ஓகேவா. ஸோ நல்ல வேலை நான் பொழைச்சிக்கிட்டே என்ன சொல்கிறேன், டேரெக்டாக வந்து நான் இப்போ தான் அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டேன். சரியா. ஸோ போய் போய் தொலைஞ்சிருச்சு. சரியா. பட் சப்போஸ் நான் ஓகே சொல்லி தான் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. அவன் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, பேருக்கு ஓகே சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. மோஸ்ட்லி அப்போ மீன்ஸ் நம்மளை சீப்பாக நினைக்கிறான்னு அர்த்தம் ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம்னா, சீப்பாக நினைக்கிறா அப்படின்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு நீ கல்யாணம் பண்ணிங்க என்ன ஆகும் அப்படின்னா, உன் மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது, மண்ணு மாதிரி இருப்பா, அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். ஏன்னா பைத்தியக்காரன் உன்னை மதிக்கவே இல்லை, நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணேன், டக்குன்னு ஓகே சொல்லிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கேனப்பையிலன்னு சொல்லிட்டு பின்னாடி மதிக்க மாட்டா, லவ் கொடுக்க மாட்டா, கேர் சப்போர்ட்டு செக்ஷுவல் எதுவுமே கொடுக்க மாட்டா. நான் கிளியர் சொல்கிறேன், பாசிட்டிவாக போகாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 30% ப்ராபபிலிட்டியில் மேபி பின்னாடி எல்லாம் சரியாகி போகிற சான்சஸ் இருக்குது. நான் பெட் கட்டி சொல்கிறேன் 70% தப்பாக தான் போகும். பிகாஸ் வந்து அவங்கள மதிக்காமல் தான் அவங்களுக்கு எவனையே கல்யாணம் பண்ணிக்க போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கா. புரிஞ்சா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே கூடாது. நானும் ஓகேவா கரெக்டாக பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நல்ல வேலை பண்ண கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். சரியா ஃபைன். இப்போ அடுத்து என்னாச்சு அப்படின்னா, இந்த விஷயம் முடிஞ்சு ஓகே. ஐ திங்க் சண்டே தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஓகேவா. இந்த சண்டே மெசேஜ் முடிஞ்சு அடுத்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, புக் படிச்சுட்ருக்கேன். என்ன புக் அப்படின்னா, அயன் ராண்டுங்கிற ஆத்தரோட ஃபவுண்டன் ஹெட்னு ஒரு புக்கு, ரொம்ப வேர்ல்டுலேயே ஃபேமஸான புக். சரியா ஓகேவா. நான் டெய்லி வந்து ஐ திங்க் ஒரு 1.5 மாதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே. டெய்லி நைட்டு ஒரு 12 மணிக்கு படிச்சுட்டே இருக்கேன். எனக்கு இந்த சுச்சுவேஷன் முடிச்சுட்டு நான் எப்பயும் போல் நைட்டு 12 மணிக்கு படிச்சுட்டு இருக்கேன். 4ஆவது நாள் இதே சுச்சுவேஷன் இந்த புக்கில் நடக்குது ஓகே. நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸான புக், மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பீப்புளுக்கு புக் படிக்கிறவங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மென் எப்படி நடக்கணும்னு சொல்லி இதில் ஒரு ஹாவர்டர் இருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். சரியா. அந்த கேரக்டர் எல்லாரும் சொல்லுவாங்க, மென் ஒரு ஸ்ட்ராங்கான மென் எப்படி நடப்பாங்கன்னு சொல்லி இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய ஃபிலாசபிக்கலாக ரொம்ப ஃபில்ம் மேக்கிங் வைஸும் இந்த புக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா. நான் இந்த புக்கு பாதி தான் படிச்சிருக்கேன், நியர்லி ஒரு 400 பேஜ் தான் படிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் படிங்க ஓகேவா. ஸோ அந்த டாபிக் வருவோம். சரியா. ஸோ இந்த புக்கில் அதே சுச்சுவேஷன் நடக்குது. மெயினாக சொல்கிறேன், இந்த புக்கில் வந்து இப்போ இந்த சுச்சுவேஷன் நடந்த கேரக்டர்ஸ் மட்டும் சொல்கிறேன். மொத்தம் 3 கேரக்டர். ஃபஸ்ட்டு ஒரு மென் கேரக்டர் பீட்டர் கீட்டிங் அப்படின்னு சொல்லி, அந்த பையனோட கேரக்டர் சொல்கிறேன். அவன் வந்து அப்படின்னா ரொம்ப கரியர் ஃபோக்கஸ்டு, ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கான், பட் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுங்கிற மைண்ட் செட் அவனுக்கு. சரியா. இன்னும் 2 கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணோட கேரக்டர் என்ன அப்படின்னா கேத்ரின் ஒரு கேரக்டர் ஓகே. அந்த கேத்ரினோட கேரக்டர் என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரிய இன்டெலிஜென்ட்லாம் இல்லை, ஒரு நார்மல் பொண்ணு ஓகேவா. பட் அந்த பையனை பீட்டர் கீட்டிங் அந்த சொன்னேன்ல, அவனை வந்து உயிருக்குறாக லவ் பண்ணுறான். அவனை நல்லா பார்த்துவா, கேர் பண்ணுவான், குடும்பத்தை நல்லா பார்த்துவா, கேர் பண்ணா, ஒரு நல்ல குவாலிட்டியான பொண்ணு, ஃபேமிலி ஒரு கம்ப்ளீட் ஃபெமினின் பொண்ணு, ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டு, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவா. இதுதான் அந்த பொண்ணோட ஓகேவா ஓகே. இன்னொரு பொண்ணு என்னது அப்படின்னா டாமினிக் ஃப்ராங்கன். அந்த பொண்ணு எப்படின்னா நல்ல இன்டெலிஜென்டான பொண்ணு, நல்ல டேலண்டான பொண்ணு ஓகே. பெரிய பொசிஷனில் இருக்கா. அந்த பொண்ணே நல்லா தெரிஞ்சுங்க, ஆல்ரெடி ஒரு பெரிய பணக்கார கம்பெனியோட பொண்ணு, அந்த கம்பெனி ஓனரோட மகன். சரியா. அந்த பொண்ணு, இந்த பொண்ணு ஒரு நார்மல் இன்டெலிஜென்ட்லாம் ஒரு நார்மல் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு இன்டெலிஜென்ட் இந்தான பொண்ணு. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இந்த கேத்ரின்கிற பொண்ணு இந்த பீட்டர் கிட்டிங்கிற பையனை ஓகேவா 6 இயர்ஸாக லவ் பண்ணுறான். 100% இன்ட்ரெஸ்ட்டாக இவன் மேலே ரொம்ப அப்சசிவாக அவன் லவ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, இவனுக்கா என்னன்னாலும் பண்ணுவான் ஓகேவா. இந்த பீட்டர் கிட்டிங் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுக்கும் இந்த கேத்ரின்கிற பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணால் லவ் பண்ணுவான், செக்ஷுவல் வச்சுக்கும், ஒரு 6 வருஷம் போயிட்டே இருக்கும். பட் ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணல, ஒரு 70% 80% ஓகே இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட் அவனுக்கு இருக்கும். அவள் வந்து வேமா கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லுவாள். என்ன பண்ணால் இல்லை கொஞ்சம் நாள் போவோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஓகேன்னு தோணும், பட் கல்யாணம் பண்ணிக்கன்னு தோணும். சரி பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சமாக தள்ளி போட்டே இருப்பான். 1 வருஷம் 2 வருஷம் இப்படியே ஒரு 7 வருஷம் போயிடும். சரியா. பட் இப்படி இவகிட்ட லவ் பண்ணிகிட்டே இருப்பான். பட் சைட்லேயே என்ன அப்படின்னா, இந்த பீட்டர் கிட்டிங்க்கு இந்த டாமினிக் ஃப்ராங்கனுங்கிற இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் ఉంది. ஏன்னா அவள் வந்து நல்லா ஒரு இன்டெலிஜென்ட் பொண்ணு, ஒரு பெரிய கம்பெனி ஓனரோட பொண்ணு, அவளை கல்யாணம் லைஃப் செட்டிலுங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இவனுக்கு இருக்கும். சரியா. ஸோ என்ன பண்ணிடுவான்னா, இவள் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுகிட்டே போய் பேசியான். சரியா. பார்த்தா அவளோட கேரக்டர் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராங்காக அதெல்லாம் வேறு, ரொம்ப திமிராக இருப்பாள், ரூடாக இருப்பாள். இவன் வந்து போய் பேசியா மதிக்கவே மாட்டான். ஓகே மயிர் இருந்தால் இல்லை கிளம்பு ஓகேவா, உன்னை கண்டுக்க மாட்டான், கேர் பண்ண மாட்டான், பேருக்கு அவன் ட்ரீட் பண்ணுவான், நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாள். சரியா. ஸோ 4-5 வாட்டி அப்ரோச் பண்ணி இவனுக்கே தெரியும் இவன் செட் ஆக மாட்டா, நம்மளை மதிக்க மாட்டேன்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இவ்வளோ விட்டுருவேன். சரியா. விட்டு அகைன் வந்து அப்படின்னா கேத்ரின் கூட வந்து ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டே இருப்பேன். கல்யாணத்தை கொஞ்சமாக தள்ளி போட்டுருவேன். பட் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே சரி ஃபைன்டி, கவலைப்படாத, நாளைக்கு நம்ம கல்யாணம் ரெடியாரு, நைட்டு 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த கேத்ரின் பொண்ணுட்ட. சரியா. சரி வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு அவட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் அந்த டாமினிக் ஃப்ராங்கர்னாலும் சொன்னேன்ல,
அந்த பொண்ணு வந்துடுவா. வந்துட்டு அவளுக்கு அங்கிட்டு ஒரு இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லாம் போட்டு பெரிய கதையை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அவளுக்கு இஷ்யூஸ் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், நைட்டு பீட்டர் கிட்டிங் வந்து பார்க்க வருவான். ஓகேவா, உனக்கு ஓகேனா சொல்லி கல்யாணம் பண்ணிப்போம், இதான் எதுவுமே கிடையாது. ஓகேனா சொல்லி கல்யாணம் பண்ணிப்போம். ஓகேவா, அதுவும் என்ன சொல்லும் அப்படின்னா இப்போயே சொல்லணும், இல்லை அப்படின்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு. அவளுக்கு வேறு சுச்சுவேஷனால அப்படி கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் அவளும் அப்படி கேட்பா. ஓகேவா, இவனுக்கு இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, அவளுக்கு ரொம்ப நாளாக அவள் லவ் பண்ணிகிட்டு இருப்பா. ஓகே, பட் இவன் செட் ஆக மாட்டான்னு தெரியும். பட் இவன் மேலே ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருக்கும்ல, இவன் கிடைக்கலங்கிற. ஸோ இந்த இருக்குது இந்த புக்கு. ஓகேவா, இந்த புக்கு என்ன அப்படின்னா, இந்த சீன் நடிக்கும்போது வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஏன்னா அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா, உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி இல்லைன்னா விட்டு போயிடும், சாய்ஸே கிடையாதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த சீன் வந்து வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்கேன், ஓகேவா டே வந்து தலைவி கேத்ரின் வந்து வேறு ரகம்ட்டான், நல்ல குவாலிட்டி பொண்ணு, அவளாம் கிடைக்க மாட்டான், நல்ல அழகான பொண்ணு, நல்ல குவாலிட்டி பொண்ணு, இவள் ஒரு தற்கூரி. ஓகே, உனக்கு செட் ஆகாது, உன்னை மதிக்கவும் மாட்டான், அவசரப்பட்டு ஓகே சொல்லிடான்னு சொல்லிட்டு வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, அவள் வந்து இப்போயே சொல்லுவோம் சாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன பண்ணேன், அவனால் கண்ட்ரோலை மீறி டக்குன்னு சரி ஓகேவா இப்போயே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அப்போயே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. புக்கு தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே அப்செட் ஆகிட்டேன். இந்த போக்கிரி படத்தில் வந்து விஜய் வில்லன் சொல்கிறான், டே மெண்டல் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி டிக்கிற்கு தாயில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபீல் ஆச்சு. சரி, பிகாஸ் இட்ஸ் ஒஸ்ட் மிஸ்டேக். இதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணு ரூடாக இருப்பா, ட்ரெஸ் பொண்ணு மதிக்கவே மாட்டான். இங்கே வந்து ஒரு கேத்ரின் நல்ல ஒரு அழகான பொண்ணு, நல்ல ஒரு குவாலிட்டியான பொண்ணு, இவனை வந்து ராஜா மாதிரி பார்த்துக்குவா. பட் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாமல் கிடைக்காத பொருள் தான் வந்து ரொம்ப வேல்யூ அதிகம்னு. ஸோ எமோஷனல் கண்ட்ரோலை மீறி அவள் தான் அட்ராக்டிவாக தெரிவா. அந்த எமோஷன் ஓகே கிடைக்காத பொருள்னோடனே ஓகே அவள் டக்குன்னு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஆக்சுவலாக அடுத்த சீன் என்ன நடக்கும் தெரியுமா? ஓகேவா, இவன் கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் என் வீட்டில் போய் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவள் எங்கே போவானா, டாமினிக் ஃப்ராங்கன் அந்த பொண்ணு அவளோட எக்ஸு வீட்டுக்கு போய் எக்ஸு கூட ஒரு ஃபுல் டே நைட்டு தங்கி அவங்க கூட கம்ப்யூட்டர் செக்ஷுவல் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் இதெல்லாம் கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு போய் ஓகே அவங்க கூட செக்ஷுவல் வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வருவான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? பிகாஸ் டாமினிக் ஃப்ராங்கன் இவனை மதித்து கல்யாணம் பண்ணல. இவனையோ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோ சுச்சுவேஷனால டக்குன்னு உன்னை ஏதோ ஒரு தாயிலே கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? அங்கே உண்மையாக ஒருத்தி லவ் பண்ணா, உன்னை ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்கோ, நல்ல குவாலிட்டியான பொண்ணு, அவளை மிஸ் பண்ணிட்டான். ஸோ கைஸ், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி எல்லாருக்கும் நடக்கும்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் நியர்லி ஒரு 35% ப்ராபபிலிட்டி மோஸ்ட்லி இந்த மாதிரி பொண்ணு சூஸ் பண்ணுற எல்லா பசங்களுக்கும் மோஸ்ட்லி 35% அட்லீஸ்ட் அதான் நடக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போயுமே எமோஷனல் கண்ட்ரோல் பார்க்கக்கூடாது. அப்போல்லாம் லாஜிக்கல் மைண்டுக்கு போயிடணும். லாஜிக்கலி எந்த பொண்ணு நம்ம நல்லா பார்த்துக்கலாம், எந்த பொண்ணு கூட வாழ்ந்தால் செட் ஆகும், கரெக்டாகும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். புரிஞ்சா? தப்பான மிஸ்டேக் எடுத்து எமோஷனல் கண்ட்ரோல் மீறி வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துறாங்க. சரியா? ஸோ ஃபைன் கைஸ், வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன உங்களோட கருத்துக்களை வந்து பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். சரியா? பாய். அண்ட் நம்ம லவ்குரு சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பழையபடி உங்களை லவ் பண்ண வைப்போம்.